மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொடர்ந்து வரலாற்றை திரித்து கோயபல்ஸ் பிரச்சாரத்தை பேசி வருகிறார். இன்றைக்கு அவர் பதவி சுகத்திற்காக அல்லது அவருடைய அதிகார பசிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்தில் எப்போதும் போல தன்னுடைய போலி நாடகத்தை அரங்கேற்றி அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் பதவிகளையும் பட்டங்களையும் அதிகார சுகங்களையும் பெற்றுக்கொள்வதில் எங்களுக்கு வருத்தமும் இல்லை, கவலையும் இல்லை. ஆனால் நீங்கள் பதவியும் பட்டங்களையும் பெறுவதற்கு வரலாற்றை திரித்து அவதூறு பிரச்சாரங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நீங்கள் தொடர்ந்து பேசி வருவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எந்த விதமான பதவியும் எதிர்பார்க்காமல், அதிகாரம் எதிர்பார்க்காமல், தன் உயிர் போகிற போது நெஞ்சிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கொடி படர வேண்டும் என்ற அந்த ஒரே லட்சியத்தோடு உயிர் வாழ்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உண்மை தொண்டர்களுடைய எதிர்வினையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சொன்னதற்கு, அதை சொல்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். எனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை முதலமைச்சர் பதவியை அனுபவித்துவிட்டு, கட்சியில அனைத்து பதவிகளையும் அனுபவித்துவிட்டு, இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிப்பேன் என்று சபதமேற்று ஊர் ஊராக சென்று ஊழையிடுகிற உங்களுக்கு உதயகுமாரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை ஆண்டவன் பார்த்துக் கொள்வான். புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மாவின் ஆன்மாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் இருவரும் தெய்வங்களாக நாம் வணங்கி வருகிறோம். அந்த ஆன்மாக்கள் பதில் சொல்லும் உங்களுடைய கேள்விக்கு. ஆகவே இப்போதும் நான் சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிப்பதற்கு, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அடமானம் வைப்பதற்கு நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் தடுத்து நிறுத்தி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உயிரோட்டமாக மக்கள் செல்வாக்கோடு, மக்கள் நம்பிக்கையோடு தலைமை தாங்கி வழிநடத்துகிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலான அம்மா உயிரை கொடுத்து ஊர் ஊராக சென்று உடல்நலமின்றி பிரச்சாரம் செய்து மக்களின் நம்பிக்கையை பெற்று 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இரட்டைகளை நிறுத்தி வெற்றி வாகை சூடி அம்மா ஆட்சி அமைத்த போது, அம்மாவின் மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அதை எதிர்த்து சட்டமன்றத்தில் உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னவுடன் எதிர்த்து வாக்களித்தீர்களா இல்லையா? அந்த துரோகத்தை செய்தீர்களா இல்லையா? அதற்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதை தொடர்ந்து நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, வளர்ச்சிக்கு, செல்வாக்கிற்கு ஒரு துளி கூட நீங்கள் கிள்ளி போடவில்லை. ஒரு செம்பு தண்ணி கூட இந்த ஆலமரத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யவில்லை. இன்றைக்கு தேர்தலுக்கு முன்பாகவே ஊர் ஊராக சென்று ஊழையிடுகிற நீங்கள் அன்றைக்கு 2021 உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் தெய்வமாக வணங்கிய, ஒரு காலத்திலே வணங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் அம்மாவை சாட்சியாக வைத்து எத்தனை சட்டமன்ற தொகுதியில ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக வேட்பாளராக நீங்கள் முன்மொழிந்தீர்கள். அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று உங்கள் உள்ள சுத்தியோடு மனசாட்சியோடு எத்தனை தொகுதிகளிலே நீங்கள் சென்று பிரச்சாரம் செய்தீர்கள்? உங்கள் சொந்த மாவட்டத்திலே வீராதி வீரன், சூராதி சூரனான நீங்கள் எத்தனை தொகுதிகளிலே வெற்றி பெற்றீர்கள்? அந்த விவரங்களையும் மக்களிடத்தில் நீங்கள் சொன்னீர்களானால், தொண்டர்களிடத்திலே சொன்னீர்களானால், உங்கள் லட்சணம் என்ன, உங்கள் யோகியதை என்ன, உங்கள் துரோகம் என்ன, உங்களுடைய சுயநலம் என்ன என்பதும் மக்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆகவே அதையெல்லாம் உங்கள் வசதிக்காக மூடி மறைத்து விட்டு நீங்கள் இல்லாததையும் பொல்லாததையும் இட்டுக்கட்டி சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் காட்டி கொடுத்து விட்டு போய்விட்டீர்கள். இனி நீங்கள் சென்ற இடங்களிலே உங்களுடைய புலவர் புலமையை எடுத்து காட்டி உங்களுக்கு பரிசுகளையும் பொற்காசுகளையும் பொற்கிளிகளையும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு உரிய கைவந்த கலை. அதில் எங்களுக்கு துளியும் ஆட்சேபனை இல்லை, கவலையும் இல்லை. நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்கள் கண் முன்னாலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களாட்சியை அமைக்கும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுவார். அப்போதும் நீங்கள் இந்த தமிழகத்திலே தான் இருப்பீர்கள், நாங்களும் இருப்போம். இந்த தமிழ்நாட்டு மக்கள்
வழங்குகிற அந்த மகத்தான மக்களாட்சி ஜனநாயக தீர்ப்பை நீங்கள் பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். அவசரப்பட்டு வார்த்தை அள்ளி கொட்டாதீர்கள். ஆகவே அள்ளி கொட்டினீர்கள் என்றால் உங்கள் பதவிக்கும் உங்கள் வயதுக்கும் உங்கள் அனுபவத்திற்கும் அது உகந்ததாக இருக்காது. ஆக மீண்டும் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், நீங்கள் இல்லாததையும் வரலாற்றை திரித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கிற காலம் தந்த கொடை கருணையின் வடிவம் தெய்வ உள்ளம் கொண்டிருக்கிற புரட்சி தமிழையா எடப்பாடியார் மீதும் நீங்கள் அவதூறுகளை அள்ளித்தளித்தால் எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன், உண்மையான விசுவாச தொண்டர்களின் எதிர்வினையை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நீங்கள் தொடர்ந்தால் நானும் தொடர்வேன். நிச்சயமாக உங்களுடைய அந்த பிரச்சார வியூகத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த விமர்சனங்களுக்கு நாங்களும் எதிர்வினை ஆற்றினால் அது உங்களால் எதிர்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், விசுவாச தொண்டர்களின் எதிர்வினையை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்கள் பேச்சை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்திரன் சந்திரன் என்று உங்களுடைய புகழை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் பாடலாம். அதில் எங்களுக்கு துளியும் வருத்தமில்லை. அதை கேட்கப் போவதும் இல்லை. மக்கள் அதை ரசிக்கப் போவதும் இல்லை. அதை நம்ப போவதும் இல்லை. இதையெல்லாம் போலி வேடம், போலியாக நாடகம், இதையெல்லாம் மக்கள் அறிவார்கள். நீங்கள் போட்ட நாடகத்தையும் நீங்கள் போட்ட போலி வேஷத்தையும் மக்களுக்கு சலித்து புளித்து போய்விட்டது. இனியும் நீங்கள் வேஷம் கட்டி ஆடுகிற இந்த பொய் வேடத்தையும் நாடகத்தையும் நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் திமுக தொண்டர்களும் தயாராக இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.